வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் அப்படியே 2 நாளா சேஞ்ச் இல்லாம இருக்கு. 14,500 இருக்கு. வெள்ளியும் சேஞ்ச் இல்லன்னு சொல்றாங்க. நேத்து என்னாச்சுன்னா, எக்கனாமிக் டைம்ஸ்லயும் மத்த ப்ளூம்பர்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா $12 பில்லியன் தங்கத்த வித்துட்டாங்க. ஆர்பிஐ தங்கத்த வித்து தான் ருப்பிய டிஃபெண்ட் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு ரூமர கிளப்பி விட்டாங்க. இவங்க மார்க்கெட் ஸ்டடீஸு யார்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து, இவ்வளோ வித்திருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அது மாரி விக்கல. எங்கள்ட்ட ஸ்டாக்கு ஸ்டடி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வித்தாங்களா? விக்கலையா? இது எந்த கோல்டு? இட் கேன் ஆல்சோ பி என்னன்னா, இவங்கள்ட்ட அஃபிஷியல் கோல்டு இல்லாம, ஸ்மகுல்டு கோல்ட புடிச்சத உள்ள ரொம்ப நாள் தனியா வச்சிருந்தத கூட வித்திருக்கலாம். கேட்டா இது அஃபிஷியல் கோல்டு இல்லம்பாங்க. பட் ஏதோ புகஞ்சிருக்கு, நியூஸ் வந்திருக்கு. நியூஸை கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் டினை பண்ணுறாங்க. இதான் இப்போதைக்கு ஸ்டேஜ். ரூபா திரும்பி விழுந்துருச்சு. 95 94.5 வரைக்கும் போயிருந்தது. நான் பார்க்கறச்ச 95.70 வரைக்கும் போச்சு. இப்போ 95.58ங்கிறாங்க. க்ளோஸ் ஆச்சா 98.70யா 95.70யா 94.58ஆன்னு தெரியாது. ஓவராலாக 2 நாள் ஏற்றின்னு அதோட எஃபெக்ட் போயிடுச்சு. அதாவது எவ்வளோ பில்லியனோ டாலர் தொலைச்சது போனது தான். ரூபா திரும்பி அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. கச்சா எண்ணெய் திரும்பி 97 கிட்ட வந்துடுச்சு. அதாவது ஈரான் டீலெல்லாம் ஒன்றும் கிடையாது பெப்ப அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு கார்த்தால 23,150 வரைக்கும் மார்க்கெட் வந்துடுச்சு. அதாவது நியர்லி -400 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேங்க் நிஃப்டி -550 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒன் ஸ்டேஜ் -600 பாயிண்ட்ஸ் இருந்தது. மெயினாக ஐடி இண்டெக்ஸை பெரும்பாலே அடிச்சிருந்தாங்க. உடனே மார்க்கெட் எப்படியாவது நான் நேற்று காப்பாற்றி ப்ளஸில் கொண்டு போன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரேடியாக இன்றைக்கி கவர்மெண்ட் பேங்க் ஸ்டாக்காக வாங்கி பேங்க் நிஃப்டியை ஏற்றி -600லேருந்து +400 கொண்டு போனாங்க. ஆனால் ஐடியில் இருந்த ப்ரெஷர் பயங்கரம். ஏன்னா 3 நாளாக ஐடி ஏறினதை இன்றைக்கி ஒரே நாளில் அடிச்சிட்டான். அதனால் ஐடியில் ஒரே ப்ராஃபிட் டேக்கிங். ஆட்டோ ப்ளஸ்ஸு லைட்டாக, ஐடியில் பரமடி, ஃபார்மா ஸ்லைட்லி ப்ளஸ்ஸு, எஃப்எம்சிஜியில் -0.8, மெட்டல் -0.3. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டோட கதையே ஐடி தான். டிசிஎஸ் 7% காலி, நாட்கோ ஃபார்மா 5% காலி, டெக் மஹிந்திரா 4.6% காலி, இன்ஃபி 3.7% காலி, HCL டெக் 3.6 காலி, மணப்புரம் -3, இண்டஸ்இண்ட் பேங்க் -2.2, ஐடிசி -2.1, விப்ரோ 1.5% டவுனு, முத்தூட் ஃபைனான்ஸ் 1.5% டவுனு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா 5th பொசிஷன்லேருந்து 6th பொசிஷனுக்கு இறங்கிருச்சு. கொரியாவும் முன்னாடி வந்துருச்சு. இது வரைக்கும் தாய்வானும் சவுத் கொரியாவும் நம்மளை முன்னாடி அடித்து 6வது பொசிஷனில் இறக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம கவர்மெண்ட் பேசாது. ஏறினா மட்டும்தான் கவர்மெண்ட் வயத்தை இருக்கும். அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 7% விழுந்துருச்சு. 2 நாள் ஏற்றிருந்தாங்க ஐடியை. நேற்று ஃபுல்லாக ஐடி ஏற்றினதை இன்றைக்கி ஒரே நாளில் டமால்னு போட்டு காலி பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. டிசிஎஸ், என்ஃபி, விப்ரோலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ கோபைலட், அதாவது மைக்ரோசாஃப்டில் ஒரு கோபைலட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஆப்பிள் சிரி மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த கோபைலட் டிப்ளாய்மெண்ட்டை ஏற்றி 3 லட்சம் கோபைலட் லைசன்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ அடாப்ஷனில் கிளைண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபோசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பி பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து ஏஐ ஃபைனான்ஷியல் க்ரைம் டிடெக்ஷனில் இறங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 12% டேரிஃப் போடுறோம் அண்டு ஃபோர்ஸு லேபருக்கு கம்ப்ளைண்ட் கேப்ஸில் இன்னும் ஏற்றுறோம். அதாவது திருப்பூரெல்லாம் சைல்டு லேபர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பண்ணுறோம்னு. இப்போ பெருசாக நியூஸ் ஒன்றும் காணோம். இது என்ன ஆகுமா ஆகாதான்னு. டேரிஃப் உண்டா இல்லையாங்கிறது பின்னாடி தான் முடிவாகும். இதை தவிர நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி புது வேலைவாய்ப்பு திட்டம், குருவி திட்டம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அந்த குருவி திட்டத்தின் வேலை மகா சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கிறோம். ஏன்னா அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸே என்ன சொல்லுதுன்னா,
குருவி திட்டத்தில் தங்கம் விலை பயங்கரமாக இம்போர்ட்டில் டியூட்டியில் வராமல் அப்படியே பேக் சைடு சேனல் வழியாக வருது. கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் ஸ்டேட்டில் இருந்தவங்கெல்லாம் கட்டப்படுறாங்கன்னு. ஐடிசியில் சிகரெட் எல்லாம் விற்கிறது இல்லையா. சைனா சிகரெட்டுக்கு அமோகமான வியாபாரம். அதனால் ஓவராலாக குருவி திட்டம் சக்ஸஸான திட்டம். அதனால் இன்னும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அங்கே எக்ஸ்சேஞ்சில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வெறும் நீங்கள் வந்து இதில் மட்டும் தங்கத்துக்கும் சிகரெட்டுக்கு மட்டும் குருவி திட்டம் இல்லாமல் குருவி திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுற நோக்கத்தோட சில்வரோட இம்போர்ட் ரூல்ஸை டைட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் கொண்டு வாங்க திட்டத்தில்ன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவோட எல்பிஜி கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு. பேசிக்லி நேற்று கூட கச்சா எண்ணெய் தேல் விலை அங்கே இறங்கினாலும் இங்கே எல்பிஜி ஏறிட்டே போச்சு. பல சின்ன கடைகள் மூடிடுச்சு. அதனால் எல்பிஜி கன்சம்ஷன் ரொம்ப லோவஸ்ட்டு. மார்க்கெட்டில் இன்றைக்கி ஜூலைலேருந்து சில பெரிய கம்பெனியால் சப்ளை பண்ண முடியுமாங்கிற சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. இதெல்லாம் வெறும் சந்தேகம்தான். எக்ஸைஸ் டியூட்டி வந்து 3 வருஷம் ஹை கலெக்ஷன் பெட்ரோலில் டீசலில் நாங்கள் விலையை குறைச்சோம். டீசலில் பெட்ரோலில் கொஞ்சம் குறைச்சோன்னு கவர்மெண்ட் சொல்லாலும் ரெக்கார்ட்ஸை பார்த்தா ரெக்கார்டு ஹை கலெக்ஷன். அதாவது எல்என்ஜி ட்ரக்ஸு 42% ஃபியூயல் சப்சிடி சொல்லணுன்னு கொடுக்கும்னு, அதாவது ஃபியூயல் சேவிங்ஸை 42% கம்மி பண்ணணுன்னு மேனுஃபேக்சர் அசோசியேஷன் சொல்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மக்கள்லாம் எதாவது வாங்கலைன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு இண்டெக்ஸாக போட்டு விலைவாசி ஏறி இருக்குது, விலைவாசி ஏறவே இல்லைம்பாங்க. இந்த ஜிஎஸ்டி மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே 3.2% குறைவு தான் ஏறி இருக்குது ஏப்ரல்லேருந்து. அதில் இம்போர்ட்டட் சாமானுக்கு போடுற ஜிஎஸ்டி தான் குப்புன்னு 15% ஏறி இருக்குது. மற்ற டொமஸ்டிக் கன்சம்ஷன்லாம் குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்களும் நானும் வாங்குறது குறைஞ்சிருக்குது. இந்த ஹோல்சேல் இம்போர்ட் பண்ணி உள்ளே வைப்பான்ல அது மட்டும் ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. எஃப்ஐஐ என்ன பண்ணுறாங்கன்னா 10 வருஷம் போட்ட பணத்தை 2 மாதத்தில் எடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏஐனால வந்து நடக்குது, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் சரியாக வரல டாலரில் அதனால எடுக்கிறாங்கங்கிறாங்க. சில பேர் டேக்ஸ்னால எடுக்கிறாங்கங்கிறாங்க. நேற்று நான் வந்து அனந்த நாராயணன் செபி மெம்பர் நம்ம வந்து கல்தா கொடுத்தோம்ல, ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்பி சாப்பாட்டில் பந்தி போட்டு உக்காத்ததுக்காக அனந்த நாராயண் வானானம் சொன்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்பிஐ வந்து போன வருஷம் 8,80,000 கோடிக்கு பாண்டு வாங்கினதாகவும் அதனால் பாண்ட் ரேட்டை ஏற விடாமல் தடுத்து நிறுத்தினதும் இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து சிப்பு ரூட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இன்னும் கொட்டிகிட்டே பணத்தை இருக்கிறதுனால ஃபாரின் இன்வெஸ்டருக்கு டாட்டா சொல்கிறதுக்கு ஒரு வழி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இப்போதைக்கு மார்க்கெட் ஏறாதுங்கிறது அவரோட கருத்து. டோட்டலாக எல்லா 2,000 கம்பெனியில் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட ஷேரு 47.1% ஆயிடுச்சு. டாட்டாவோட போர்டு திரும்பி பார்க்க போகுது. ஆல்ரெடி புது தலை வந்து பிக் பாஸ்கெட்டையும் 300 டிவிஷனையும் சார்ந்திட்டுருக்காரு. இந்த அடுத்த மீட்டிங்லேயும் டாட்டாவோட 3rd டேர்மும் டிஸ்கஸ் ஆகாது. அதே சமயத்தில் லிஸ்டிங் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அந்த பொற்காலத்தில் நடந்த ஃப்ராடெல்லாம் வெள்ளணுன்றச்ச அதே சமயத்தில் ட்ரேடிங் இர்ரெகுலாரிட்டியும் அந்த பழைய சுமந்த் கத்துப்பாலியா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு விசில் ப்ளோவர் சொல்கிறாரு. அதை பற்றி ரிப்போர்ட்ஸை தேடி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கர்நாடகா பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டுபாக்கோ ஃபார்மை க்ரோ பண்ணுறவனுக்கு இன்னும் ஸ்பெஷல் கிரெடிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சன் ஃபார்மா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் இப்போ சொல்லுது. ஆர்கனான் வந்து போன குவார்ட்டர் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் இது எங்கே போய் முடியும்னு நம்மளுக்கு தெரியல. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெல்த் வெல்த்தில் புந்திருக்காங்க. அவங்க 1 ட்ரில்லியன் ஏயுஎம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. யூனிலீவர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் நாங்கள் வெறும் ப்ரீமியம் ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ண போனோம், இந்தியா எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கோத்தக் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் மேஜர்ஸோட மார்ஜின் 2027 ப்ரெஷரில் வருங்கிறாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். டாட்டாஸ் என்ன பண்ணாங்கன்னா அவன்யான்னு ஒரு பெரிய பிராண்டு மேலே எலக்ட்ரிக் பிராண்டு கொண்டு வரதா இருந்தாங்க. அந்த அவன்யா பிராண்டுக்கு அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர் ஃபார் ஜேஎல்ஆர் வந்து செரின்னு ஒரு கம்பெனி இருக்குது. செரி சைனீஸ் கம்பெனியோடு சேர்ந்து
கூட்டணியில் அதை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. டூ வீலர் வந்து மே மாதத்தில் நல்ல சேல்ஸு அப்படிங்கிறாங்க. மெயினாக லோக்கல் டிமாண்டில் பெட்ரோல் வண்டி இல்லாமல் எலக்ட்ரிக் வண்டி டிமாண்டும் எக்ஸ்போர்ட்ஸ்னாலேயும் வந்திருக்கு. இவி பெனட்ரேஷன் 10% தாண்டிடுச்சு இந்தியாவில். அதாவது 10 வண்டி வித் ஒரு வண்டி வந்து இவி ஆயிடுச்சு. இடி வந்து வேதாந்தா குரூப்பில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. ஃபெட்ரல் ரிசர்வோட ஒரு அஃபிஷியல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு வந்து ரேட்டு ஏறும் வாய்ப்பு நிறைய இருக்குது, ஏறினா எலிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரானோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஹிஸ்புல்லாக்கு வந்து லேண்டு போயிருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்ஃப்ளேஷன் ஈரானில் வந்து 78% ஆகிடுச்சு. என்மீடியாவோட சீஃபு ஜோவா ஸ்வாங் என்ன சொல்கிறாருன்னா, ஏஐ கிரியேட்ஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தென் சாசு ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஏஐனால் வேலையெல்லாம் போகாது, சாஃப்ட்வேர் சர்வீசஸுக்கு வேலை ஒன்றும் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறாரு. எண் வந்து $160 கிட்ட மாட்டிக்கிச்சு, அங்கேயே நிற்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, $75 பில்லியன் ஐபிஓவில் கலெக்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அதில் வேல்யூவேஷன் $1.8 ட்ரில்லியன் இருக்குது. இது நிஜமா இல்லையான்னு நம்மளே கிள்ளி தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து 2 விஷயம் நடக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் 1950ஸ்க்கு அப்புறம் கோல்டு எப்படிலாம் இருக்குதுன்னு யாரும் கணக்கெடுக்கலை, அதை கணக்கெடுங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோல்டில் ஒரு போர்ஷனை விற்று கடன் அடைக்கிறான்னு அவர் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாலேயும் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. அஃபிஷியல் கோல்டு இம்போர்ட்டை பேன் பண்ணாலும் பண்ணுவாங்கங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறச்ச கோல்டோட விலை விழுமா ஏறுமாங்கிற சந்தேகம். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டோட விலை இறங்காது. ஏன்னா மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் டாலரை கட்டி விட்டுட்டு கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு வந்து டாலரை பிரைமரி ரிசர்வை டோட்டலாக எல்லா பேங்க்கையும் கணக்கு எடுத்திங்கன்னா கோல்டு ரிசர்வ் ஜாஸ்தி தென் டாலர் ரிசர்வ் ஆகிடுச்சு. அதனால் ட்ரேடிங்க்கு டாலரை வச்சுக்கிட்டு சேஃப்டிக்கு பல நாடுகள் கோல்டை வைப்பாங்கங்கிறது தெளிவாயிடுச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.